அதே போல பனை தொழில் பனை மரம் ஏறுகின்ற பொழுது விபத்தில் ஏற்பட்டு உயிரிழந்தா தற்போது கொடுக்கப்படுகின்ற நிதி உதவியை உயர்த்தி 10 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும். பணியேறும் தொழிலாளருக்கு அவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் விலையில்லாமல் வழங்கப்படும். அதே போல இன்றைக்கு அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம். சிந்திச்சு பாருங்க. ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து தமிழகத்திலே ஒரு வரலாற்றை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசு. கல்வியில சிறந்த மாநிலம் என்று சொன்னா அது தமிழ்நாடு. அந்த அளவுக்கு கல்விக்கு முன்னுரிமை கொடுத்த அரசு அதிமுக அரசு. அம்மா இருக்கின்ற பொழுது தமிழ்நாடு அரசுல பல துறைகள் இருந்தாலும் கல்வித்துறைக்கு தான் அதிகமா நிதி ஒதுக்கீடு செஞ்சு கொடுத்தோம். பள்ளி கல்வித்துறைக்கும் உயர்கல்வித்துறைக்கும். அதனால தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சி அபரிதமா இருந்தது. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை 52% இருந்தது. இன்றைக்கு திமுக ஆட்சியில் அது குறைந்து 48% ஆகிறது. உயர்கல்வி படிக்கக்கூடிய எண்ணிக்கை குறைஞ்சு போச்சு. அதிமுக ஆட்சியில் 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொடுத்தோம், 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தோம், 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் கொடுத்தோம், பாலிடெக்னிக் ஐடி கல்லூரி கொடுத்தோம். இப்படி அதிகமான கல்லூரிகளை கொடுத்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசு அதிமுக அரசாங்கம். மத்திய அரசு 2030 அடைய வேண்டிய உயர்கல்வியில் அடைய வேண்டிய இலக்கை 2019 ஆண்டு நாம் அந்த உயர்கல்வி படிக்கக்கூடிய இலக்கை அடைந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்தது அதிமுக அரசு. அதிமுக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் பாராட்டுகின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான ஆட்சி நாங்கள் கொடுத்தோம். அதோட நீங்க சிந்திச்சு பாருங்க, கொரோனா காலம் ஒரு வருடம் ஒரு மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்ற சூழல் இருந்தது. அந்த காலகட்டத்தில் கூட விலைவாசி உயரல. ஒரு வருஷங்க மக்கள் வெளியிலே நடமாட முடியல. அந்த வைரஸ், கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டா உயிரிழக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுடும். அதையெல்லாம் கருத்திலே கொண்டு அதிமுக அரசு மக்களை கண்ணை இமைகாப்பதை போல பாதுகாத்தோம். நான் முதலமைச்சர் இருந்த போது 32 மாவட்டத்துக்கு நேரடியா போய் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் இந்த கொரோனா வைரஸ் பரவலை எப்படி தடுக்கப்படுகிறார்கள், அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள், தொழிலாளர்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார்கள், இன்று பல தொழில்கள் எப்படி அந்தந்த மாவட்டத்தில் நடக்குது, அதனால மக்கள் எப்படி பாதிக்கிறாங்க அப்படி என்று ஆலோசனை நடைபெற்று அந்த ஆலோசனைப்பட பல்வேறு நடவடிக்கை எடுத்தோம். அதனால இந்தியாவிலே கொரோனா வைரஸ் பரவல் தடுப்பதிலே முதல் மாநிலம் தமிழ்நாடு. அது மட்டுமல்ல, ஒரு வருஷம் ஒரு ஆண்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதது, விலைவாசி உயரல. ஒரு ஆண்டு ரேஷன் கடையில் விலை இல்லாம அரிசி கொடுத்தோம், விலையெல்லாம் பருப்பு கொடுத்தோம், விலையெல்லாம் என்ன கொடுத்தோம், சக்கரை கொடுத்தோம். இந்தியாவில ஒரு வருடம் ரேஷன் பொருட்கள் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ₹1 வருமானம் கிடையாது. டாஸ்மாக் மூடப்பட்டது, பத்திரப்பதிவு கிடையாது, ரோட் டாக்ஸ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. இப்படி வருவாய் இல்லாம ₹1 வருமானம் இல்லாம கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு 40,000 கோடி செலவழிச்சோம். அப்ப கூட பொருளாதாரம் முன்னேற்றம் தான் இருந்தது. அப்படி வருவாய் இல்லாத ஒரு அரசாங்கம் நடத்திய ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்தில் மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. மாணவர்கள் மன உளைச்சல் என்னுடைய கவனத்தை கொண்டு வந்தாங்க. அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஓராண்டு வீணாகிவிட்டதே என்று அவர் மன உளைச்சல் இருந்தாங்க. கல்லூரி மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. அந்த மன உளைச்சல் மீட்டெடுப்பதற்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் மற்றும் தனியார் பள்ளியில் படிக்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல வகுப்பு, ஆன்லைன்ல தேர்வு, சிறப்பா படிச்சாங்க. அவர்கள் பட்டப்படிப்பு பட்டம் பெற்றாங்க. பட்டப்படிப்புல இது அதிமுக ஆட்சியுடைய சாதனை. அந்த காலகட்டத்தில் அம்மா உணவகம்
இன்றைக்கு ஏழைகள் வேலை இல்லாம இருக்கிறாங்க, கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு அம்மா உணவகத்தின் மூலமாக உணவு தயாரிக்கப்பட்டு சுட சுட 3 வேளை 7 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் கொடுத்தோம். இந்திய வரலாற்றில் எந்த மாநிலத்திலும் ஒரு நாளைக்கு 7 லட்சம் பேருக்கு 3 வேளை உணவு கொடுத்த வரலாறு கிடையாது. கர்ப்பிணி தாய்மார்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியோர்களுக்கு அவர் வீட்டுக்கே சென்று உணவு கொடுத்த ஒரு அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி எந்த அரசாங்கமும் செயல்பட முடியல. நான் முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணி கிடையாது. அந்த காலகட்டத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தனி கவனம் செலுத்தி திறமையா செயல்பட்டு மக்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தங்குதடை இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட நீர் கொடுத்த அரசு அதிமுக அரசு. பிறகு டெல்டா மாவட்டம் கடுமையான புயல் வெள்ள சேதம், அதையும் சரி செஞ்சோம். அதுக்கு பிறகு கொரோனா, அதையும் சரி செஞ்சோம். இப்படி மிக மிக ஒரு கடுமையான சோதனையான நேரத்தில் கூட ஒரு சிறப்பா செயல்பட்டு திறமையான அரசாங்கம் என்பதை நிரூபித்து காட்டிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு திமுக என்ன புயல் வந்ததா, வெள்ளம் வந்ததா, கொரோனா வந்ததா, ஒண்ணுமே வரல. ஆனா ஊழல் மட்டும் நடக்குது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் நடக்காத நாளே இல்ல. 5 ஆண்டு காலம் இதுதான் இந்த ஆட்சியில் பார்க்க முடிந்தது. மக்களுக்கு எந்த ஒரு பெரிய திட்டங்களும் அல்ல. அண்ணா திமுக ஆட்சியில் இருந்ததை விட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2024-25 1,36,000 கோடி அதிகமா வருமானம் வருது. 5 லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்கிறீங்க. என்ன திட்டத்தை கொண்டாந்தீங்க? புதிய கல்லூரி கொண்டாந்தீங்களா? புதிய அரசு மருத்துவமனை கொண்டாந்தீங்களா? புதிய மாவட்டத்தை உருவாக்குனீங்களா? புதிய தாலுகா உருவாக்குனீங்களா? எதுவுமே இல்ல. கடன் அதிகம், வருமானம் அதிகம், புதிய திட்டம் இல்ல. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? மக்களை கொள்ளையடிக்கின்ற ஆட்சி தேவையா? சிந்திச்சு பாருங்க. இந்த வரி எல்லாம் நீங்க, இந்த கடன்லாம் நீங்க தாங்க கட்ட வேணும். சும்மா வந்தா வேடிக்கை பார்த்துன்னு போயிடாதீங்க. இந்த கடன்லாம் தாய்மார்களே, இந்த கடன்லாம் திரு ஸ்டாலின் வாங்கி வச்சுட்டு போயிட்டார். என் தலையில் முதல் உங்க தலை வரைக்கும் இந்த கடன் சுமை நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். 5 லட்சம் கோடி. சிந்திச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் சிந்திக்க வேணுங்க. இது உங்களுடைய அரசாங்கம், நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற அரசாங்கம். அந்த அரசாங்கம் எப்படி செயல்படும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. 73 ஆண்டு காலம் தமிழகத்திலே 2021 வரை 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்டு இருக்குது. காங்கிரஸ், திமுக, அண்ணா திமுக, திமுக, அண்ணா திமுக, திமுக, இப்படி பல ஆட்சிகள் செய்து 2021 தமிழ்நாட்டுடைய கடன் 4,86,000 கோடி.